திமுகக்காக 200 தொகுதி மேலே ஜெயிச்சிட்டாங்க. 72 எம்ஜிஆர் வெளியே அமிச்சிட்டாங்க, அப்படியே வெளியே துரத்திட்டாங்க. தோழர்களை யோசிச்சு பாருங்க, வெளியே எம்ஜிஆருக்கு வெளியே வரும்போது பெரிய படைபலம் கிடையாது. கலைஞர்கிட்ட இருந்தது 1949 அண்ணா உருவாக்கின திமுக, பெரிய கட்டமைப்பு, மிகப்பெரிய பொருளாதார பலம், 200 எம்எல்ஏ, மிகப்பெரிய முதலமைச்சர் கலைஞர். 72 வரும்போது பெரிய கட்டமைப்பு கிடையாது. இப்போ சொல்றாங்களே, இப்போ நம்ம செங்கோட்டையன் எல்லாம் பேசிட்டு இருக்கோமே, அன்னைக்கு அவர் எம்எல்ஏ ஆகும்போது 26 வயசு. நம்மள மாதிரி தான் இங்கே இருக்கீங்களே, 26 வயசுல தான் எம்எல்ஏ ஆனார் அவர். அப்போ 77 எம்ஜிஆர் மிகப்பெரிய ஜெயிக்கிறார். அப்போ அவர் மேலே குற்றச்சாட்டு தெரியுமா? எம்ஜிஆருக்கு கட்டமைப்பு கிடையாது, அவர் நடிகர், அவங்களால ஓட்டு வாங்க தெரியாது, நாங்கள் 1949 கட்சி வந்திருக்கோம். கட்டமைப்பு அதாவது ஒன்னே ஒன்று தான். நீங்கள் கட்டமைப்பு வச்சிருக்கீங்க, மக்களை கூப்பிடுறீங்க, மக்கள் வர மாட்டேங்கிறான். எங்கள் தலைவர் மக்களே கட்டமைப்பாக உருவாக்கி இருக்கார். இதுதான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம். எங்களுடைய கட்டமைப்பு மக்கள். எங்ககிட்ட கிளை இருக்கு, ஒன்றியம் இருக்கு, ஊராட்சி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் மக்களே கட்டமைப்பை உருவாக்கி கூடிய ஒரு தேர்தலை 2026 நீங்க திமுக பார்க்கும், எல்லா கட்சிகளும் பார்க்கும். அதுக்கு தான் நேற்று சொன்னாரு, எலெக்ஷன் அன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் அந்த பூத் லெவல்ல வந்து நில்லுங்க, இளைஞர்களாம் வந்து நில்லுங்க. அந்த புரட்சியை நாளைக்கு பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பிஎல்ஓவை திமுக கிளைக்கழகமும் ஒன்றியம் கைப்பற்றி இருக்கு. இதுதான் உண்மை. அவங்க தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாது, இதை முடிவு பண்றது இன்னைக்கு திமுக. இது மிகப்பெரிய ஆபத்து. ஒன்றிய அரசு எஸ்ஐஆர் கொண்டு வந்து நம்ம கழுத்தை நெரிக்கிறாங்கன்னா, திமுக இன்னைக்கு திமுகவுடைய கிளைக்கழகமும் ஒன்றியமும் சேர்ந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த ஓட்டையுமே திமுகவோட ஓட்டு, திமுகவோட அனுதாபிகள் மட்டும்தான் இன்னைக்கு அப்ளிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இதை எதிர்கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுத்து 6,41,00,000 மட்டுமில்ல, திமுக இன்னைக்கு திமுகவுடைய கிளைக்கழகமும் ஒன்றியமும் சேர்ந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த ஓட்டையுமே திமுகவோட ஓட்டு, திமுகவோட அனுதாபிகள் மட்டும்தான் இன்னைக்கு அப்ளிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இதை எதிர்கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுத்து 6,41,00,000 மட்டுமில்ல, புது வாக்காளர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது நம்மளுடைய தலையாய கடமை. இதுதான் நம்ம வந்து நான் பதிவு பண்றேன். இதுல இது தலைவர் பேசின அந்த 9 நிமிஷம் வீடியோல இதுல என்னென்ன சிக்கல்கள், ஆன்லைன்ல என்னென்ன பிரச்சனை, நம்மளால ஆன்லைன்ல லாகின் பண்ண முடியல, ஒரே ஃபோன் நம்பர் இருக்கணுங்கிறாங்க. இந்த சிக்கல்கள்லாம் தலைவர் ஆல்ரெடி எல்லாமே பேசிட்டார். அதுக்கடுத்து தலைவர் அவர்கள் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அடுத்தடுத்த கட்டத்தில் எடுப்பார். ஆனால் நம்மளுடைய பொறுப்புகள், நம்மளுடைய கடமைகள் சோசியல் மீடியாவில் பேசுறதோட நம்ம கூடிய சீக்கிரத்தில் பொதுச்சாளர்கள் அனௌன்ஸ் பண்ணுவார், நம்மளும் வீடு வீடாக நாம் செல்ல வேண்டும். கிளைக்கழகம் முதல் ஊராட்சி ஒன்றிய செயலாளர்கள், ஒன்றியம் முதல் வார்டு கவுன்சிலர் முதல் எல்லோரும் நம்மளும் போய் சொல்லணும். அப்போதான் உண்மை வெளியே வரும். இல்லைன்னா அவங்க மட்டும்தான் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க, அவங்க மட்டும்தான் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. எந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணப்பட்டதுக்குன்னு ஒரு ப்ரூஃப் வந்து நம்மளால கொடுக்க முடியாத அளவுக்கு கொடுக்கும். கையில் கொடுப்பாங்க, நாளைக்கு கொடுக்காம போயிடுவாங்க.